கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கும் போது நாடு விடுதலை அடைஞ்ச போது பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டாங்க. விடுதலை அடைய தாமதமாயிருச்சு, வயசாயிருச்சு. இனிமே என்னடா திருமணம் பண்ணி நாட்டுக்கு மக்களுக்கு சேவை பண்ணி செத்துடலாம்னு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஒருத்தர் பணக்காரரு, யார் எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தர், ஒருத்தர் ஏழை காமராஜ். இது 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கல. எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, முத்துராமலிங்கத்தவர் இறக்கும்போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வேலைக்கு எழுதி கொடுத்துறாரு. இதில் பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்கத்தவர் சாதிய தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்கத்தவன்டா புரட்சியாளர். அவன் தானே புரட்சியாளர். சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள்.